ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் அபின். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஹோண்டா CBR 150RRன்னு ஒரு பைக்கும், ஹோண்டா CBR 250RRன்னு ஒரு பைக் லான்ச் பண்ண போகிறாங்க. ஹோண்டா திருப்பி இந்தியாவுக்குள்ளே வராங்க, CBR மாடல் கொண்டு வராங்க. இந்த பைக்கு என்னென்ன பைக்குகள்லாம் காம்படிட்டிவாக வருது, அப்புறம் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம இன்ட்ரோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் CBR 2 பைக் லான்ச் பண்ணுறாங்க. சீக்கிரமாகவே லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. என்னென்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா, CBR 150R, CBR 250RR அப்படிங்கிற 2 பேரலல் ட்வின் சிலிண்டர் பைக்காட்டு லான்ச் பண்ண போகிறாங்க. CBR 150RR பார்த்திங்கன்னா 1,80,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறாங்க. அதுவே 250RR பார்த்திங்கன்னா 4,00,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸாக லான்ச் பண்ணதாட்டு ஒரு இது இருக்குது. இந்த பைக்கோட பவர் பார்த்திங்கன்னா 149cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பவர் பார்த்திங்கன்னா 17 ஹார்ஸ் பவரும் 13.7 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இந்த பைக்கால். 6 ஸ்பீடு கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 150cc ஸ்பெசிஃபிகேஷன். அப்புறம் மைலேஜ் பார்த்திங்கன்னா 40 பெர் லிட்டர் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. டாப் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 145+ போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் பைக்கோட டிசைன் எல்லாமே ரொம்பவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பில்டு குவாலிட்டி 17 இன்ச் அலாய் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவான ஒரு லுக்கில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பைக் எதுக்கெல்லாம் காம்படிஷனாக இருக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா, டியூக் 250, அப்புறம் பார்த்திங்கன்னா இது R3க்கும் ஒரு காம்படிஷனாக இருக்கும். அதே மாதிரி தான் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பைக் பார்க்கவே ரொம்பவே லுக்காக இருக்குது. வீடியோவில் பாருங்கள். அப்புறம் ஸ்பீடோமீட்டர் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்லிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஷார்ட்டான ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லாவும் இருக்குது. அப்புறம் LED ஹெட்லாம்ப்ஸ், LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. LED டேஞ்சர் லைட் கொடுத்துருக்காங்க. இந்த பைக் பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு பைக்காக இந்தியாவில் இருக்க போது 12 லிட்டர்ஸ் ஃபியூல் கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்காங்க, டேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட ஒரு ட்வின் ஹெட்லாம்ப்ஸ் என்ன சொல்லலாம், வெர்சன் 3ல் கீழே 2 ஐஸ் இருக்குல்ல, அதே மாதிரி மேலேயும் இந்த பைக்கில் 2 ஐஸ் வச்சு விண்ட்ஷீல்டும் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்து வேறு லெவலில் இந்த பைக்கை இது பண்ணியிருக்காங்க. ஹோண்டா எவ்வளோ சீக்கிரமாக இந்தியாவில் இந்த பைக்கு லான்ச் பண்ண போகிறாங்கன்னு இன்னும் எக்ஸாக்டாக தெரியல, ஆனால் சீக்கிரமாக லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பைக் பிடிச்சிருந்து, நான் இப்போ சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் 150cc தான் சொல்லியிருக்கேன். ஸோ 250 இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக தான் வருது. அது நான் அடுத்து போடுறேன் வீடியோ. உங்களுக்கு இந்த பைக் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ட்ரோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நாளைக்கு இன்னொரு பைக்கில் சந்திக்கலாம். பாய்.